புது ஜானியா இருக்கு. அவர் படத்திலே டிஃபரெண்டா தெரியுது. சூப்பரா இருக்கு. சிஜி ஒர்க்லாம் வேற லெவல்ல இருக்கு. பாகுபலி அளவுலாம் இருக்கு. பாகுபலி அளவுல சிஜி ஒர்க்லாம் நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா இருக்கு. ஒர்த்தா இருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை எப்படி நடிச்சிருக்காரு? தனியா தெரியுறாரு. மத்த படத்துல வர மாதிரி ஃபைட், லவ், சென்டிமெண்ட்லாம் இல்லாம இதுல தனியா யாருன்னே தெரியாத ஒரு ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஐலாண்ட் என்ன பிடிச்சிருந்துச்சு? பிடிச்சிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஏலியன் வர சீன் எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கு. எஸ்கே வர சீனும் நல்லா இருக்கு. எங்க அண்ணனோட ஆக்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஎஃப்எக்ஸ், காமெடி எல்லாமே சேர்ந்து எல்லாமே செமையா இருக்கு. பொங்கலுக்கு ஃபேமிலியோட வந்து சிவகார்த்திகேயன் பிளஸ் ஏஆர் இந்த காம்போ நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. புதுசான்றதோட சிஜி எல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா செமையா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் சும்மா தெறிக்க விட்டுருந்தாரு. பிஜிஎம் மேக்கிங் நல்லா இருக்கு. சின்ன சின்ன சீன் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஐலானோட ஃபேஸ்ல சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் இருந்தது. நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சித்தார்த்தனோட வாய்ஸ் செம்மையா இருந்தது கேட்க. எங்கேயுமே வந்து ஏலியனோட வாய்ஸும் நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா சூப்பரா இருந்தது. பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. நல்ல கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இயற்கை அழிகிற மாதிரி அது மனுஷங்க பிஸ்னஸா பாக்குறாங்க. அதை வந்து கிட்ட சிம்பிள் படம் தான். அது ஏஎல் வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் சொதப்பிட்டாங்க. ஏன்னா வந்து ரிப்பீட்டடா சாங்ஸ் போட்டுக்கிட்டே அந்த ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி இல்லை. இன்டர்வல் பிளாக் பஸ்டர் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே, பரவாயில்ல. 8-7 கொடுக்கலாம், அவ்வளவுதான். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்காங்க படத்துல. கிராஃபிக்ஸ்லாம் ஓகே தான், நல்லா சூப்பரா தான் இருக்கு. புதுசா தான் ப்ரோ. சில இதுதான் ப்ரோ டிஃபரெண்ட், வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனா ஆக்டிங் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. இல்ல ப்ரோ, ஹாலிவுட்ல வந்தா பாக்குறோம். நம்ம தமிழ்ல வந்திருக்கு. தமிழ்ல வந்து நம்மளே இங்கிலீஷ் பண்ணலாம் ப்ரோ இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்பலாம் நம்ம டெப்தா போகணும் ப்ரோ. ஏன்னா அந்த அளவுக்குலாம் இது இல்லை. நார்மல் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி எடுக்கணுமோ கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக கிட்ஸ் தான் இருக்கு. ஃபேமிலி கிட்ஸ் தான். நாங்க வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பா வருது. எஸ்கே காம்போ, ஏஆர் ரஹ்மான் காம்போ வேற லெவல்ல இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு. விஎஃப்எக்ஸ் டீம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. செமையா இருக்கு. கேப்டன் மில்லர் ஆர் ஐலாண்ட் பொங்கல் ஆஃப் கோர்ஸ் நான் கேப்டன் மில்லர் பார்க்கல. பட் கேப்டன் மில்லரும் நல்லா இருக்கும். ஆனா அதையும் பார்க்கணும். பட் கம்பேர் பண்ணும்போது பொங்கலுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் பொங்கல் தான் கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க வந்து பார்க்கலாம். கதையா கரெக்டா இருக்கான்னு விட எனக்கு அந்த அளவுக்கு படம் போன வேகத்துல நான் என்ஜாய் பண்ணதுனால அதெல்லாம் ஃபுல்லாலாம் பார்க்க முடியல. திரும்பி அடுத்த ஷோ வரணும். கதை புதுசு தான். ஆனா வந்து அது என்ன சொல்றது, லென்த்தா தேவையில்லாத சீன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதான். தேவையே இல்லை. ஒரு சீன் வந்து இப்ப நான் இங்க நடந்து போனா திருப்பி நடந்து வர்றது அந்த மாதிரி தேவை ரிப்பீட்டடா சீன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரிப்பீட்டடா பிஜிஎம் போட்டாங்க. ஒரே பிஜிஎம் அது கொஞ்சம் லாகா இருக்கு. நல்ல கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. ஆனா வந்து அதுக்கு அடுத்த சீனே வந்து நல்லா ஹைப் கொடுக்குறாங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மூமெண்ட். அதெல்லாம் போர்ல அடிக்கல. சீக்கிரமா போயிடுது. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா கொடுத்துருக்காரு வாய்ஸ். ஐலாண்ட் படத்துக்கு நெகட்டிவ்ல சொல்ல முடியாது. கேப்டன் மில்லர் பார்த்தா சொல்ல முடியும். எங்க தலைவர் படம் நெக்ஸ்ட் ஷோ தான் போறோம். பார்த்தா தெரியும் நம்ம தலைவருக்கு டஃப் கொடுக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கிட்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிரும். கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஏலியன் வர சீன் எல்லாமே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா காமெடி சில இடத்துல வச்சுட்டு தான் அப்புறம் தான் சென்டிமெண்ட் லாஸ்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. அதோட நல்லாவே இருந்தது. எதிர்பார்த்ததோட நான் எதிர்பார்த்த சிவா அண்ணாவோட மாவீரன் அந்த அளவுக்கு அதோட நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆக்டிங் ஸ்கோப் நல்லா இருந்தது. ஒர்த்தா இருந்தது. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. இப்ப அங்க இருந்து வரும்போது நம்ம தலைவர் படத்துக்கு சவுண்ட் கேக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் போறோம். சூப்பர், வேற லெவல்ல செட் ஆயிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க செட் ஆகலன்ட்டு. பக்காவா செட் ஆகுது. ஒர்த்து 190 ஒர்த்து. சிஜி சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா சீன்ஸுமே. ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு நான் மைண்ட்ல நோட் பண்ணதுனால தெரிஞ்சிச்சு. என்னன்னா ஒரு லாரி நின்றுட்டு இருக்கும். ஒரு கார் வந்து இடிக்கும். அது வந்து இடிக்கும் போது அந்த ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே அட்டை மாதிரி கிளீனா தெரியுது. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி படம் சிஜி ஒர்க்லாம் சூப்பரா பண்ணிருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். கிட்ஸோட கண்டிப்பா கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா பண்ணிருந்தேன். தொடர்ந்து அடுத்த படங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்களாவே நடிச்சிருக்காரு. அத பத்தி இல்ல, இதுவே வந்து ஒரு 4 வருஷமா 5 வருஷமா இருந்த ப்ராஜெக்ட் தான். ஆனா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சிவா நேரு சொல்லியிருந்தாரு. மாவீரன்ல வந்து அவர் ஹெல்ப் பண்ணிச்சு. கண்டிப்பா இது நல்ல ஒர்த்தான படம். கண்டிப்பா இந்த மாதிரி அவரோட கெரியர்ல இந்த மாதிரி படம் நிறைய பண்ணலாம். இதுக்கே பாட்டு எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்கும். ஏலியன் தான் ப்ரோ. படம் ஃபுல்லா ஏலியன் தான். கண்டிப்பா குழந்தைங்க தான் வந்து பார்க்க செட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா செட் ஆயிருக்கு. ஆனா அவர் தான் பண்ணாரான்றது சித்தார்த் வாய்ஸ்ன்றதெல்லாம் தெரியல. ஆனா ஏலியனோட வாய்ஸ் கரெக்டா நல்லா செட் ஆயிருக்கு.